அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம் இல்லையா, ஹாதா மா ஹாதா அப்படின்றத பார்த்தோம். ஹாதானா இது, மா ஹாதானா இது என்ன அப்படின்றத பார்த்தோம். அதோடைய தம்ரீன் அப்படின்னா பயிற்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, பயிற்சின்னு அர்த்தம். ஸோ தம்ரின் 1 பயிற்சி 1 மாஹாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஹாதா மிஃப்தாஹுன் அப்படின்னு நீங்கள் எழுதணும். சரிங்களா. மாஹாதா இது என்ன. ஹாதா கிதாபுன். மாஹாதா இது என்ன. ஹாதா கலமுன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பயிற்சிகளை பண்ணணும். அடுத்த தம்ரீன் பாருங்கள், தம்ரீன் 2. இதில் கேள்விக்குரிய எழுத்து, சந்தேகத்திற்குரிய எழுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஹம்சா போட்ட அலிஃப், அது போட்டு கேள்விகள் வரும். அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில் இருக்கக்கூடிய சொல் அந்த படத்துக்கு ரிலேட்டடாக இருந்தால், கரெக்டாக இருந்ததுன்னா நான் பதில் கொடுக்கணும், ஆமாம் அப்படின்னு. அந்த படத்தோடைய பெயராக இல்லாமல் வேறு ஏதாவது பெயரை கொண்டு அவங்க கேட்டாங்கன்னா லா அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா. எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி இது. ஆஹாதா அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா எஸ் ஆர் நோ, நாம் இல்லைன்னா லா அப்படின்றத கொண்டு நம்ம பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஹாதா பைத்துன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வீடான்னு கேட்குறாங்க. இது வீடா, இது என்னது, இது வாட் இஸ் திஸ். இட் இஸ் அ மாஸ்க். இது பள்ளிவாசல், வீடு கிடையாது. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும். லா, நோ, லா பதில் கொடுக்கணும். லா ஹாதா மஸ்ஜிதுன் அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அஹாதா மிஃப்தாஹுன். இது பேனாவா, சாரி, இது மிஃப்தாஹுன்னா சாவி. இது சாவியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும். இது சாவியா, இது பேனா தானே. அப்போ நம்ம என்ன சொல்லணும். லா இல்லை, ஹாதா கலமுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்க. அஹாதா கமீசுன். இது சட்டையான்னு கேட்குறாங்க. இது சட்டை தானே. அப்போ நம்ம என்ன பதில் சொல்லணும். நாம், எஸ். நாம், நூன் ஐன் மீம். நாம், ஆம், இது சட்டை தான். நாம் ஹாதா கமீசுன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸை நம்ம ஃபில் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த தம்ரீன் உங்களுக்கு இக்ரா வக்துப் அப்படின்னா, இக்ரா அப்படின்னா ஓதுவீர், ரீட் படியுங்கள்னு அர்த்தம். படி. வக்துப்னா வாவ் அண்டுன்னு அர்த்தம். வாவ் சேர்க்கக்கூடியது. அண்டு நம்ம ஏஎன்டி அண்டு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாவ். உக்குத்துப் அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம். ரீட் அண்ட் ரைட். இக்ரா வக்துப் அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு அர்த்தம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சொற்களை நம்ம எழுதணும், மேலும் படிக்கணும். அதுக்கு ஹரக்கத் போடணும். அது ஹரக்கத் இல்லாமல் இருக்கும். பழகுவதற்காக ஹரக்கத் இல்லாமல் இருக்கும். அதை நம்ம ஹரக்கத் போட்டு நம்ம அதை எழுத பழகணும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கவும் பழகணும். ஹரக்கத் இல்லாமல் படிக்கவும் பழகணும். அதனால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க உங்களுக்கு படித்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஹரக்கத் இல்லாமலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு 2-3 லெசன்ஸ்க்கு அப்புறம் சுத்தமாக ஹரக்கத் இல்லாமல் தான் வரும். உங்களுக்கு அது பழகிடும். படிக்க அப்படியே ஃபத்ஹா கஸ்ரா தொம்மா இல்லாமலே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தான் படிக்கணும். ஹரக்கத்தும் போடணும். அதுக்கேற்ற மாதிரி ஹரக்கத் போடணும். ஃபத்தா வருமா, கெஸ்ரா வருமா, தொம்மா வருமா, ஜபர் ஜேர் பேஷெல்லாம் நீங்கள் தான் போடணும். சரிங்களா. ஸோ இதென்ன ஹாதா, இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா. ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மக்தபுன், ஹாதா கலமுன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் படிக்கணும்.
அடுத்தது மன்ஹாசா அப்படின்னு வருது. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியலைன்னா டவுட் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.